குலசாமினால குடும்பத்தில் கிடைக்கிற சந்தோஷங்கள், என் சாமி எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு இருக்கும்ல, அதை காட்டி கொடுக்குற ஒரு சில நிகழ்வுகள், ஒரு சில அறிகுறிகளை தான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். குலசாமினால என் குடும்பத்தில் எனக்கு என்னென்ன மகிழ்ச்சியான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சரிங்க, முதல் சந்தோஷம் என்ன அப்படின்னா, குலசாமி எனக்கு கொடுக்குற சந்தோஷம், நான் எப்படி என்னுடைய தாய் இல்லை, என்னுடைய தந்தை இல்லை, என்னுடைய கணவன் இல்லை, என்னுடைய மனைவி இல்லை, அல்லது நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு அந்த சாமி கொடுக்குற சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த எல்லையில் அந்த கும்பல இருக்க எல்லா மக்களையும் தாயாக, தந்தையாக, சகோதரனாக, தமையனாக, தம்பியாக, அக்காளாக, தங்கையாக அந்த சாமி அமைச்சு கொடுக்கும். சத்தியம் அமைச்சு கொடுக்கும். குலசாமியில் இருக்கிற உறவுகள் சாதாரணப்பட்டது அல்லங்க. மேம்போட்டமாக யதார்த்தமான வாழ்க்கையில் 1000 சண்டை, 1000 சச்சரவு, விருப்பு வெறுப்பு நிறைய வரும். ஆனால் உண்மையான உள்ளம் எப்படி? உண்மையான யதார்த்தம் என்ன தெரியுமா? எந்த உறவுகள் நம்மை வேண்டாம் என்று நம்மை காயப்படுத்துச்சோ அந்த உறவை நம்ம சாமி நமக்கு வடிகட்டி அமைச்சு கொடுக்கும். ஒன்று இல்லைன்னா ஒன்று, இந்த அண்ணன் இல்லைன்னா விடப்பா, இந்த அண்ணன் இருக்கான், இந்த தம்பி இல்லைன்னா இந்த தம்பி இருக்காண்டா, ஓ ஆத்தா இல்லைன்னா இங்கே பாடுறா, இந்த என் தாய், என் மக உனக்கு இருக்காடா, என்னை மாதிரி உன்னைய பாப்பாடா அப்படின்னு நம்ம சாமி நமக்கு அமைத்து கொடுக்கும் தங்கமான உறவுகள். இதுதான் முதல் சந்தோஷம். சரிங்க, இரண்டாவது சந்தோஷம் என்ன? என் குலசாமி எனக்கு சந்தோஷப்படுத்துது அப்படின்னா, எவ்வளவோ வழிகள்லையும், எவ்வளவோ வறுமைகளையும், பசியிலையும், பஞ்சத்திலையும், வறட்சியிலையும் வாடி வதங்கி கிடப்பேன். ஆனால் அந்த சாமி என்ன ஒன்று அப்படின்னா, என்னைய கை தொட்டு தூக்கும், எனக்கு கை கொடுக்கும். அப்படி கை கொடுக்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் மாறினாலும், என்னுடைய வறட்சிகள் மாறலாட்டினாலும் அந்த சாமியை முழுமையாக நான் உணர்வேன். அப்படி உணரும்போது நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை கூட நான் ஒரு சுகமாக அனுபவிப்பேன். இதுதான் இரண்டாவது சந்தோஷம். சரிங்க, மூன்றாவது சந்தோஷம் என்ன அப்படின்னா, என் சாமி எனக்காக என்னைய தேடி என் வீட்டுக்கு, என் எல்லைக்கு வர்றது. என் சாமி எனக்காக நல்லது கெட்டதை எனக்கு காட்டி கொடுக்கிறது. என் சாமி என்னுடைய நிலையறிந்து என்னுடைய வழிய, தடத்தை, திசையை மாற்றி என்னை அழகா பயணிக்க வைக்கிறது. இதுதான் மூன்றாவது சந்தோஷம். நான்காவது சந்தோஷம் என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு சில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல, அந்த ஆசைகளை என் சாமி எனக்கு நிறைவேற்றி கொடுக்கும். எப்படி நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னா, என் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான வழிகளுக்கு மருந்து போடுற மாதிரி அந்த ஆசைகள் எனக்கு அமையும். எப்படி சொல்கிறது? என்னப்பா, இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன், இவ்வளோ காலத்தில் நான் படாத கஷ்டம் எதுவுமே இல்லை, ஆனால் இப்போ எனக்கு ஒரு சில நிறைவேறாத ஆசைகள் இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த நிறைவேறாத ஆசைகளை அந்த சாமி நமக்கு, அந்த சாமியே வரும், அந்த சாமியே இறங்கி வரும். ஏன் அப்படின்னா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த சாமி மேலே நான் கொண்ட பற்று, பாசம், அன்பு, கருணை இது எல்லாம் சேர்ந்து அந்த சாமி எனக்கு கொடுக்கும், அந்த மக்களுக்கு கொடுக்கும். சரிங்க, இது நாலாவது சந்தோஷம். அஞ்சாவது சந்தோஷம் என்ன அப்படின்னா, என் உடல்ல அந்த தெய்வம் பரிபூரணமா நின்று, என் உடம்புல ரத்தமும் சதையுமா கலந்து நின்று, என் மூலமா இந்த உலகத்துக்கு அந்த தெய்வத்தோட, குலதெய்வத்தோட முகத்தை பிரதிபலிக்கும். இதுதான் அஞ்சாவது சந்தோஷம். சரி, ஆறாவது சந்தோஷம் என்ன அப்படின்னா, பிரிந்த உறவுகளை, விட்டு போன உறவுகளை சேர்த்து கொடுக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி, அது இருக்குல்ல, அதுதான் ஆறாவது சந்தோஷம். அதென்னாங்க வெட்டி விட்டு போனது அப்படின்னா, எப்படி சொல்றது? ஒரு காலம் எப்படி தாத்தன் பாட்டன் காலத்துல நல்லா என்னைய நல்லா ஒருத்தவங்க அனுசரித்து வந்திருப்பாங்க.
நல்லா எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு காலம் வரும்போது அவங்கள விட்டு நான் விலகி வந்திருப்பேன். அவங்க எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்கள மாதிரி என் மேலே அன்பு செலுத்தினவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சொந்தங்களின் தொப்புள் கொடி உறவுகளை ஒரு தலைமுறை இல்லாட்டினாலும் 2வது தலைமுறையில் எந்த உறவுகள் அந்த காலத்தில் எனக்கு இருந்துச்சோ, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னைய தாய் போல அரவணைச்சிச்சோ, அந்த தாய் இல்லாட்டினாலும் தாய்ப்பாலா தன்னுடைய அன்பை பரிமாறிச்சோ, அந்த உறவுகளை தான் வயசாகி இந்த காலம் முடிகிற காலத்துக்குள்ள அந்த உறவின் தொப்புள் கொடி வாரிசுகளை என் கண்ணில் காட்டி கொடுத்துரும். நான் பார்த்துருவேன், அந்த மக்களை பார்த்துருவேன். அந்த மக்கள் அப்போ எப்படி அன்பு காட்டினாங்களோ அதை விட 3 மடங்கு இப்போ எனக்கு அன்பு காட்டுவாங்க. அந்த சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். சரிங்க. 6வது என்ன? என்னுடைய குலதெய்வம் கொடுக்குற சந்தோஷம் 6வது என்ன அப்படின்னா, மரியாதை. மாலைகளும் மரியாதைகளும் கௌரவங்களும் நல்ல மனிதர்களை நம்மை சுற்றி உருவாக்குறதும் நம்ம சாமி நமக்கு அமைச்சு கொடுக்குற அழகான அற்புதமான நிகழ்வுகள். சரி, 7வது என்ன அப்படின்னா, எனக்கு அதிகாரத்தை கொடுக்கும். ஏண்டா நீ ஏண்டா கலங்கி நிற்கிற, நின்றா உன் கையை பிடி, போமா உன் முந்தியில் இருந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சாமி கொடுக்குற அதிகாரம். அந்த அதிகாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? யாரையும் அனுமதிக்காத அந்த சாமி இப்படி அதிகாரம் கொடுக்கிற அந்த மக்களை அனுமதிக்கும். எதுக்கு அனுமதிக்கும்? எனக்கு நீ செய்ய, எனக்கு நீ தொண்டு செய்ய, எனக்கு இந்த திருப்பணியை செய்ய, எனக்கு இதை கொண்டு வா அப்படின்னு உரிமையோட கேட்டு வாங்குற அந்த அந்த தெய்வத்துக்கும் அவங்களுக்கும் சக நெருக்கத்தை உருவாக்குற அந்த அதிகாரத்தை மக்களுக்கு கொடுக்கும். சரிங்க. 7வது. 8வது என்ன? இந்த சாமி குலசாமி நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். 8வது சந்தோஷம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத தீய வினைகளை, பிள்ளிகளையும் செய்வினைகளையும் சூனியங்களையும் ஏவல்களையும் மாந்திரீக தாந்திரிகங்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நம்மளை பத்திரமா தாயின் கருவறையில பாதுகாக்கிற மாதிரி நம்மளை பாதுகாக்க. என்னைய தொடணும்னா என் சாமியை தாண்டி தான் என்னைய தொடணும். என் சாமி எனக்கு வலப்பக்கம் இடப்பக்கமா நான் பார்க்குற திசைகள் எல்லாத்துலேயும் எனக்கு முன்னாடி என்னைய காக்கிற சாமி நிற்கும். சரிங்க. 9வது என்ன அப்படின்னா, நல்ல மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வாழ்கிற காலம் வரைக்கும் அழகான ஒரு மன நிகழ்வுகளையும் அமைதியான அழகான சுற்றுச்சூழலையும் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நல்ல அன்பு கொண்ட மக்களையும் அப்படியே பெருக்கி விருத்தியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். 9வது சந்தோஷம். சரி, 10வது சந்தோஷம் என்ன தெரியுமா? என் சாமி எனக்காக காத்து கிடக்கு. என் சாமி எனக்காக, என் பிள்ளை எப்போ வரும், என் பிள்ளைக்கு எப்போத இந்த எல்லைக்கு எனக்காக எதை கொண்டு வரும், என் பிள்ளை உருவத்தை, என் பிள்ளை அதனுடைய தோற்றத்தை எப்போது இந்த மக்களுக்கு இந்த எல்லைக்கு நான் இருக்கிற எல்லைக்கு வர வைக்கணும் அப்படின்னு சாமி காத்து கிடக்கும். நன்மக்களுக்கு தெய்வம் காத்து கிடக்கிறதெல்லாம் எப்படி யாருக்கு நடக்கும் அப்படின்னா, தெய்வம் குணம் பொருந்திய மக்களுக்கு தான் நடக்கும். உங்க குலசாமி இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா சரியா இருந்தீங்கன்னா உங்க குலசாமி நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்து கிடக்குங்க. காத்து கிடக்கும் மனசுல எண்ணற்ற ஆசைகளோட, எப்படி அன்பையும் அப்படியே அளவற்ற மகிழ்ச்சியையும் என் பிள்ளை முன்னாடி நான் அப்படியே மடியில கொட்டணும், நான் என் பிள்ளைய கட்டி தழுவணும், என் பிள்ளைக்கு கேட்கிறத மனசுல கேட்கிறத நினைக்கிறத நான் அதை செஞ்சு கொடுக்கணும், அந்த வரத்தை கொடுக்கணும்னு சாமி காத்து கிடக்குங்க. யாருக்கு? சத்தியமான மக்களுக்கு, உண்மையும் நேர்மையும் நீதியான மக்களுக்கு. அந்த மக்கள் எப்படி தவம் செய்த பெருமக்கள். குலசாமிங்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. குலசாமியோட அருட்பார்வை இருக்கா என்னைய எப்படி அந்த எமனே தடுத்தாலும் என்னைய என் சாமி அனுமதிச்சா தான் என்னைய எதுவாக இருந்தாலும் என்னைய தொட முடியும்.
அதே சமயம் நாம் பற்ற வினைகளும் ஊழ் வினைகளும், நாம் பட்ட என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச தவறுகளும், என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கணக்கின் அடிப்படையில் ஏன் சாமி என்னைய தொடுறதும், என்னைய கட்டி அணைக்கிறதும், என்னைய பாதுகாக்கிறதும் நிர்ணயிக்கப்படும். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, நம்மளை காக்கிற குலசாமியை மலவோல நம்பணும். மலவோல நம்பணும். எப்படி? எத்துணை இடையூறுகள் வந்தாலும், எத்துணை தடங்கள் வந்தாலும், இந்த எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், உயிரே போகிற நிலையில கூட ஏன் சாமி என்னைய வரும், காக்கும், என்னைய பாதுகாக்கும் அப்படிங்கிற அந்த மலவோல வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது ஒன்னைத்தான் அந்த சாமி எதிர்பார்க்க, எதையுமே எதிர்பார்க்காது. அதனால அறிவு முன்பர்களுக்கு நம்ம குலசாமி நமக்கு கொடுக்கறதெல்லாம் என்னென்ன மகிழ்ச்சியா, அதனுடைய நிகழ்வுகள் சந்தோஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அறிவு நண்பர்களுக்கு, குலதெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.